Hello friends, வணக்கம். Welcome back to the channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா pizza recipe எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். pizza recipe வந்துட்டு எப்படி ஓவன் இல்லாம எப்படி ஈஸ்ட் இல்லாம வீட்லயே ரெடி பண்றது அப்படினு தாங்க பார்க்க போறோம். வாங்க இந்த pizza recipe எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கிறதுக்காக வீடியோக்குள்ள போகலாம். pizza ரெடி பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அதோட பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல 2 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஈஸ்ட்டுக்கு பதிலா நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்காக வந்துட்டு நான் வீட்லயே ரெடி பண்ணேன் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் தண்ணி தேவையான அளவு சேர்த்து இதை வந்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப இலகுவாகவும் பிசையக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வந்துட்டு பிசையணும். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இதை ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த பேஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும், பேஸ் பன்னு. இதை வந்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப வந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிடுறேன். இது வந்துட்டு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பீட்சாக்கான டாப்பிங்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து நான் வந்து குட்டி குட்டியாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீர் வந்து பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயமும் அரை குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இந்த மிச்சம் இருக்க மசாலாவில் நல்லா பரட்டி வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அந்த மசாலாலாம் கொஞ்சம் வந்து பன்னீரில் ஒட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வெங்காயத்தையும் குடைமிளகாயும் ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவர் குக் பண்ணாதீங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா பீட்சா ரெடி பண்ணுறதுக்காக கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்துட்டு கடாயில் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மெத்தி விட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு இருந்துச்சு என்கிட்ட, அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மணல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பீட்சா வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அடிக்கனமான பிளேட்டில் வந்துட்டு அந்த பீட்சா பேஸை வந்து வச்சு நான் நல்லா விரித்து விட்டுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த பீட்சா பிளேட் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் அடிகனமான தட்டு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு இதை வந்துட்டு நல்லா வந்து குத்தி விட்டுருக்கிறேன். ஏன்னா இப்படி குத்தி விடல அப்படின்னா அந்த பேஸில் வந்து பபுள்ஸ்லாம் ட்ராப் ஆகி நல்லா வந்து பன்னு மாதிரி உப்பி வந்துடும். இப்படி வந்து நம்ம ஹோல் போடும்போது நமக்கு வந்து அந்த பன்னு மாதிரி பேஸ் வந்து உப்பி வராது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இன்ஸ்டண்ட்டான பீட்சா சாஸ் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லா பக்கட்டும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பீட்சா சாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண சீஸ் வந்துட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வீட்டிலையே வந்து பீட்சா ரெடி பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டாப்பிங்ஸ்லாம் வந்துட்டு இந்த பீட்சா மேலே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வெங்காயம், குடமிளகா, தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா இதில் வந்துட்டு இது மேலேயும் வந்துட்டு நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுக்கும். அந்த கடாய்க்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன கப்பு இல்லாட்டி அதுக்கு மேலே ஸ்டாண்ட் ஏதாவது வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பீட்சாவை வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு 15 நிமிட்ஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை வந்து வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து பீட்சா வந்து நல்லா குக் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீட்சா ரெடி. இதை வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீட்சா வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்தில் வந்து நம்ம வீட்டிலேயே பீட்சா ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக பீட்சா ரெடியாகி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.